பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். அப்பக்கூக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, இன்னைக்கு நீ என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களோ அது நடக்குமா நடக்காதா டவுட்ல இருக்க பத்தியா, அதுக்காக நீ வெயிட் பண்ணு, நிச்சயமா நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க தரிசனமோ திட்டமோ வாக்குத்தத்தமோ நிறைவேறப்போதுமா, அதுவும் இன்னைக்கே நிறைவேறப்போதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேங்க. நான் காலேஜ் போனோம், 8 மணிக்கு எனக்கு பஸ் வரும். 8 மணிக்கு பஸ் வரும் அப்படின்றதுக்காக நான் கரெக்டா 8 மணிக்கு அப்போ யோசிச்சு பாருங்க, நான் 7:30 வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அந்த பஸ் 8 மணிக்கு வரலாம், 7:50 வரலாம், 8:15 வரலாம், எப்போ வேணா அந்த பஸ் வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் இப்போ என்ன பண்ணோம், அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். அது போல நம்ம லைஃப்ல கூட அற்புதங்களும் அதிசயமான காரியங்களும் எப்போ வேணா நடக்கலாம். இன்னைக்கே நடக்கலாம், நாளைக்கே நடக்கலாம், ஏன் இந்த வீடியோ பார்த்துக்கும் போது கூட உங்களுக்கு நடக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணணும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் பரிசுத்தத்திலும் இயேசுவை பார்க்க உண்மையா